வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசைன், கேரியர் கைடன்ஸ் குரு. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 8ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரை நடக்க போகுதுன்னு சொன்னோன்னே முதல் நாள்லேருந்து எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக என்னுடைய சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சான்னு எல்லாருமே ஸ்டேட்டஸ் போய் பார்க்க போன நேரத்தில் அனைவருக்கும் ஒரு ஷாக்கிங் மெசேஜ். ஏன்னா ஸ்டேட்டஸில் என்ன போட்டிருக்குன்னா, அப்ளிகேஷன் இஸ் நாட் கம்ப்ளீட், வெரிஃபிகேஷன் வில் நாட் டன். எல்லாத்துக்கும் அந்த மெசேஜ் வந்திருக்கும். என்ன வந்திருக்கும்? அப்ளிகேஷன் இஸ் நாட் கம்ப்ளீட், வெரிஃபிகேஷன் வில் நாட் டன். இதை பார்த்துட்டு எல்லாருமே ஒரே பயத்தில் இருக்கீங்க. ஏன்னா அதாவது நம்ம சர்டிஃபிகேட் ஒழுங்காக அப்லோட் பண்ணலை, தப்பாக பண்ணிட்டோம். ஸோ அதனால நம்மளுடைய சர்டிஃபிகேட் ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ அதனால ரேங்கிங்கில் நம்ம பேர் வராது. ஸோ அதனால எல்லாருமே டிஎஃப்சி சென்டருக்கு போகணும்னு ஒரே முனைப்போட இருக்கீங்க. யாரும் டிஎஃப்சி சென்டர் போகணும் அவசியம் கிடையாது. இன்னையிலேருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இனிமே டிஎன்இ ஆன்லைன் வெப்சைட் அடிக்கடி ஷட் டவுன் ஆகும். அடிக்கடி ஷட் டவுன் ஆகும்னா, ஏன்னா இப்போதான் நீங்கள் டிஎன்இஏ ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டீங்க, சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணோன்னே ஒவ்வொரு தடவையும் டிஎன்இ ஆன்லைனில் என்ன நடக்கும்னா, ஒவ்வொரு பெரிய ப்ராசஸ் முடிஞ்சோடனே அது என்ன ஆகும்னா, டிஎன்இஏ வெப்சைட்டை அவங்க ஷட் டவுன் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு பழைய விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக அப்லோட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜிலும் அப்படி தான் பண்ணுவாங்க. இது எப்பப்போ நடக்கும்னா, இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் எரர் இருக்குல்ல, இப்போ மறுபடியும் 10ஆம் தேதி ரேண்டம் ப்ராசஸ்னு ஒன்று வரப்போகுது. ஸோ ரேண்டம் ப்ராசஸ் வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா, டிஎன்இ ஆன்லைன் வெப்சைட்டை ஷட் டவுன் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் பழைய போன வருஷம் டேட்டா எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக அப்லோட் பண்ணும்போது ஒரு சில நேரத்தில் இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அப்ளிகேஷன் வெரிஃபை பண்ண முடியாத ஒரு மெசேஜ் இருக்குல்ல, இது எரர் மெசேஜ் தான். இதை பார்த்து பயப்படணும் அவசியம் கிடையாது. அடுத்த தடவை அவங்க ரீஷெட்யூல் பண்ணும்போது இந்த எரர் உங்களுக்கு மைனஸ் ஆயிடும். அதே மாதிரி நிறைய பேர் சார் நான் 7.5 ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், நான் இட்ஸ் நாட் எலிஜிபிள் காட்டுன்னு சொல்கிறாங்க. அதுவும் நீங்கள் பயப்பட வேணாம். அதுவும் எம்இஸ் நம்பர்லேருந்து உங்கள் 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாறிடும். அது போக அப்படியும் மாறலட்னா நீங்கள் ஒரு போனஃபைடு நீங்கள் 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு போனஃபைடு இருக்குது. அந்த போனஃபைடு உங்கள் ஹெச்எம்கிட்ட சைன் வாங்கி நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் நீங்கள் போய் கொடுத்தா இப்போதைக்கு அது தேவையில்லை, அது கிரிவன்ஸ் நேரத்தில் பண்ணால் போதும். அதே மாதிரி உங்களுக்கு எப்பப்போ உங்களுக்கு ஷட் டவுன் ஆகும்னு இப்போவே சொல்லிடுறேன். ரேண்டம் நம்பருக்கு முன்னாடி ஷட் டவுன் ஆகும், ரேங்க் லிஸ்ட்டுக்கு முன்னாடி ஷட் டவுன் ஆகும், ரவுண்டு 1 அதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு முன்னாடி ஷட் டவுன் ஆகும். ஏன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி நடக்கணும்னா, சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னாடி ஷட் டவுன் ஆகும், சாய்ஸ் ஃபில்லிங்க்கு அப்புறம் ஷட் டவுன் ஆகும், அப்புறம் டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி ஷட் டவுன் ஆகும், டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் ஷட் டவுன் ஆகும். அப்புறம் நீங்கள் காலேஜ் போய் ஜாயின் பண்ணி அந்த 5 நாள் போய் ஜாயின் பண்ணணும், இல்லைன்னா டிஎஃப்சி சென்டர் போகணும்ல, அப்போது என்ன ஆகும்னா உங்களுடைய டிஎன்இ ஆன்லைன் சர்வர் ஷட் டவுன் ஆகி மறுபடியும் ஆன் ஆகும். ஸோ அதனால இனிமே அப் டு லாஸ்ட் கவுன்சிலிங் வரை இருக்கிறவங்க, சார் டிஎன்இ சர்வர் ஒர்க் ஆகலையே, ஏன் எரர் வருதுன்னு யாரும் பயப்பட வேணாம். இதுதான் ப்ராசஸ். ஏன்னா ஒவ்வொரு தடவை ஷட் டவுன் பண்ணி நடக்கிறது தான் ப்ராசஸ். இதை கண்டு யாரும் பயப்பட வேணாம். ஏன்னா நம்ம ஒரு கல்லூரியோட நோடல் ஆஃபீஸர்னால டிஎன்இல என்ன நடக்குது, என்ன பிரச்சனைகள் இருக்கு, நம்மளுக்கு அக்கு வேறு அணி வேறா தெரியும். ஸோ அதனால நம்ம இந்த தகவல் நம்ம டிஎன்இ ஹையர் அஃபிஷியல்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சொல்கிறோம். ஸோ அதனால யாரும் பயப்பட வேணாம், பேனிக் ஆகி யாரும் டிஎஃப்சி சென்டருக்கு போக வேணாம். உங்களுக்குள்ள நீங்கள் பேனிக் மெயினாக ஆகாதீங்க. எல்லாமே டிஎன்இ ஆன்லைன் அஃபிஷியல்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் தான். அதனால உங்கள் சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக 100% நடக்கும். யாருக்கும் ரிஜெக்ட் ஆகாது. யாரும் பயப்பட வேணாம், கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நம்ம இவர் சொல்ல மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும்? லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.